ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்னைக்கு நம்ம எந்த பைக்கை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ராயல் என்ஃபீல்டில் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்க குரில்லா 450 அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்மகிட்ட இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டாப் மாடல் இருக்குது. இந்த மாடல் வந்து ஃப்ளாஷ் மாடலு. இதில் வந்து 3 மாடல் வருது. ஃப்ளாஷு, அதுக்கப்புறம் டேஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனலாக் அப்படிங்கிற 3 மாடல் வருது. இந்த ஃப்ளாஷ் மாடலில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ரோடு 3,20,000 rupees கிட்ட வந்துருது. இப்போ வந்து ஃப்ரண்ட்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பைக்கோட ஹெட்லாம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து எல்இடியில் தான் தந்திருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. மர்காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு மீடியமான மர்காடு வந்துருது. இப்போ ஃப்ரண்ட்டோட டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120/60, அதுவும் இல்லாமல் R70 தந்திருக்காங்க. ரியர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 160 கொடுத்துருக்காங்க. வித்து டயரோட வித்து உங்களுக்கு வந்து நல்லா பெருசாக இருக்கிறனால உங்களால் வந்து நல்லாவே டிரைவ் பண்ண முடியும். நல்ல கம்ஃபர்ட் இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு பேலன்ஸ்டாக உங்களால் டிரைவ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக் தராங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 310mm வந்து டிஸ்க் பிரேக்கும், ரியர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 270mm டிஸ்க் பிரேக்கும் தராங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 165mm கிடைக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சீட்டோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 780mm கிடைக்குது. ஹேண்ட் பாரோட லெஃப்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாஸுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டருக்கான சுவிச்சஸுமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஹாரனுக்கான சுவிட்ச் வந்துருது. இதை வந்து நம்ம மூவ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு வசதியாக இங்கே ஒரு ஜாஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டரில் என்னென்னலாம் இருக்குங்கிறத வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஃபியூவலு, வோல்டேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ், இன்ஜினோட டெம்பரேச்சர் எல்லாமே இதிலே காமிச்சிடறாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுற சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதுவே கில் சுவிட்சாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மோட் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. மோட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் மோடு தராங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் எக்கோ. 2 டைப்பில் உங்களுக்கு வந்து மோடு தராங்க. அசட்டுக்கான சுவிட்ச் வந்து ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ டெயில் லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ்லேயே தான் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பின்னாடி வந்து ஒரு மர்கார்டு எதுவும் கொடுக்கல. அவங்க சின்னதாக தான் கட் மர்கார்டு தான் கொடுத்துருக்காங்க. அந்த ராயல் என்ஃபீல்டுக்கே உள்ள அந்த சவுண்ட், என்ஜினோட சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா நல்லாவே இருக்குது. அதாவது பில்லியனோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. ரொம்ப ஓகே தான், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு பேக் ரெஸ்ட் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து 450cc அப்படிங்கிறனால இதோட பவர் அதிகமாக இருக்குது. அதனால் பில்லியன் சீட்டை பொறுத்தவரையில் இங்கே வந்து ஒரு பேக் ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அந்த பவருக்கும் நம்ம கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ டேங்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 லிட்டர்ஸில் தராங்க. இந்த வண்டியோட என்ஜின் என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து ஹிமாலயனில் கொடுத்துருக்கு. அதே 450 இன்ஜினை தான் கொடுத்துருக்காங்க. 450cc இன்ஜினை தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பார்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக்கி நீங்கள் வந்து ஸ்ட்ரீட்டில் எடுத்துகிட்டு போனாலுமே உங்களுக்கு வந்து காம்பாக்டாக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நல்ல அக்ரெசிவான பவரோட கொடுத்துருக்காங்க. இந்த 450cc இருக்கிறனால உங்களுக்கு ஸ்ட்ரீட்லாம் போகும்போது உங்களுக்கு நல்ல பவராக இருக்கும். பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து ஹேண்ட்பேரை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஒய்டாக இருந்துச்சுன்னா உங்களால் வந்து பெருசாக கட் பண்ணிலாம் போக முடியாது. இந்த ஹேண்ட்பேரை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து காம்பாக்டாக இருக்கிறனால ஈஸியாக சிட்டிக்குள்ளெல்லாம் உங்களால் கட் பண்ணி போக முடியும். அது செகண்ட் கியர்லேயே பார்த்தீங்கன்னா இதோட பவர் வந்து நல்லா அக்ரெசிவாக கிடைக்குது. இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 23-24 தான் கிடைக்கும். இதனா 450cc அப்படிங்கிறனால இதில் வந்து நம்ம மைலேஜ் எதிர்பார்க்க முடியாது. 24-25 கிடைச்சாலே உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசு தான். இதில் வந்து குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டாப் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம், ஒரு டாப் கியரில் போயிட்டு இருக்க போகும்போது கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லேசாக வந்து லேக் தெரியுது. அது கடகடன்னு அடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அது வந்து என்னென்னா அதை அவங்க வந்து மேனேஜ் பண்ணியிருந்துருக்கலாம். மட்டும் இல்லாமல் இதோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பவராக இருக்குது, நல்ல மோர் தென் எனஃப். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த காம்பேக்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து இதோட கேர்ப் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 185 கிலோவாக ஆக்கியிருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு பேலன்ஸ்டாக இருக்கும். வெயிட்டை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்க தேவையில்ல. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சிட்டி ரைடுக்கெலாம் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை மோட்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.